அண்ணன் சீமானை பொளந்தது, அண்ணன் சீமானை வெச்சு செஞ்சது, அண்ணன் சீமானுக்கு முட்டை முட்டையா தந்தது, சாட்டையை 11 மணிக்கு சேனல் மூட வைத்தது, இடும்பாவனத்தை டெபாசிட் தூக்க வைத்தது, அங்கே இருக்கிற ஒரு பயலுக்கும் டெபாசிட் கிடைக்காம இருந்தது. அண்ணன் சீமானை நீங்களா லூசு பயலுகடா அப்படின்னு மக்களையே திட்ட வைத்தது. அண்ணன் சீமான மாமன் சீர் வாங்க வைத்தது. அண்ணன் சீமானை அடித்தது. இது இப்படியே இந்த வீடியோ இருக்குல்ல, இப்போ நான் ஒரு ஒன்று சொன்னேன்ல, இது கட் பண்ணி திருப்பியும் போட்டுக்குங்க. எவ்வளோ தூரம் மிச்சம் இல்லையோ, மிச்சம் எதெல்லாம் நம்பர் குறையுதோ அதுக்கு எல்லாம் சேர்ந்து இதை எடிட் பண்ணி அதை நப்பிக்குங்க. அதுதான் தாவேக அரசுடைய அட்டகாசமான சாதனைகள். இதை சொல்வதற்கு ஆள் இல்லை. ஆனால் நின்று ஒரு தமிழனா மக்களுக்கு நல்லது வெறும் பேச்சை மட்டுமே பேசி 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 மக்களை மோசடிக்கு உள்ளாக்கி மக்களை ஏழைகளாக மக்களை பாதிக்கப்பட்டவர்களாக வைத்திருந்த அரசெல்லாம் தாண்டி செயல் வடிவம் கொடுத்து வேலை செய்யணும் அப்படிங்கிற முன்னெடுப்பில் ஓட்டத்தில் வேகத்தில் ஒரு அரசு செயல்பட்டு இருக்குது. தப்பை தாராளமாக பேசலாம், எல்லாரும் சுட்டி காட்டுவோம். ஆனால் தப்பை மட்டுமே பேசுவது 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனம். இந்த 50 வருடங்களில் வாய் பொத்தி அத்தனை நவ துவாரங்களே அடைச்சிட்டு இருந்த ராஸ்கல்கள் இன்னைக்கு மட்டும் உட்காந்து ஆடுறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த திருட்டுத்தனத்தை நீங்கள் எதிர்த்தே ஆக வேண்டும். எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஆனால் பண்ணுறது அப்யூஸ். இந்த தக்கரியை விடவே கூடாது. அவனுங்களுக்கு சாட்டை எடுத்து பட்டக்ஸாக சாத்தினால் ஒழிய நாம் இந்த அரசை கம்ஃபர்டபுளாக நடத்துறதுக்கு அவங்களுக்கு உறுதுணையாக நிற்க முடியாது. அதனால் நாம் திருப்பியும் அண்ணன் சீமானை தோக்கடிப்போம், அண்ணன் சீமானுக்கு முட்டை தருவோம், அண்ணன் சீமானை மேடை மேடையாக புலம்பொடுப்போம், மறுபடியும் சாட்டை சேனலை 11 மணிக்கு மூட வைப்போம் இடைத்தேர்தலில், மறுபடியும் இடும்பாவனம் நின்னால் டெபாசிட் காலியாகணும், சாட்டை நின்னால் டெபாசிட் காலியாகணும், அந்த கட்சியில் எவன் நின்னாலும் டெபாசிட் காலியாகணும். இதை தொடர்ந்து செய்துகிட்டே இருப்போம். அவர்களுக்கான பதில் அதுதான். அவர்கள் கைதோ அவர்கள் இது நடவடிக்கையோ அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஒன்றே என்னன்னா, நானும் ரவுடி தான்னு 100 நாளாக கத்துறேனே, யார் யாரையோ கைது பண்ணுறியே என்ன கைது பண்ணலையே அப்படின்னா, டே நீங்கள் அவுட் ஆஃப் சிலபஸ்ரா, சிலபஸ்லேயே இல்லாதவன் எதுக்குடா